பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயத்துல் குர்சியினுடைய விளக்கம் தொடர்ந்து உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதிலே கடைசியாக ஷஃபாத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் ஷஃபாத்து செய்வதற்கு, பரிந்து பேசுவதற்கு யாருக்கும் திராணி இருக்காது. மலக்குகளாக இருந்தாலும் கூட, நபிமார்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலாவினுடைய அனுமதி வேண்டும். அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தால்தான் அவர்களால் பேசவே முடியும். இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ் தஆலாவினுடைய அர்ஷுக்கு கீழே செல்லுவேன். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழே செல்லுவேன், சஜிதாவிலே விழுந்து விடுவேன். அல்லாஹ் தஆலா என்னை சஜிதாவிலேயே அல்லாஹ் விட்டு விடுவான். இதுவரையிலும் என்றால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நாயகமே, நபியே, தலையை உயர்த்துங்கள், இர்ஃபா ராசக, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும். ஷஃபாத்து செய்யுங்கள், சிபாரிசு செய்யுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அதுக்கப்புறமேல தான் நபி அவர்களாலேயே அல்லாஹ் தஆலா இடத்துல சிபாரிசை செய்ய முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிறகு எனக்கு ஒரு அளவு நிர்ணயிக்கப்படும், இவ்வளோ அளவு தான் நீங்கள் சிபாரிசு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு நிர்ணயிக்கப்படும். நான் அவர்களுக்கு சிபாரிசு செய்து நான் அவர்களை சொர்க்கத்துக்கு நான் அவர்களை அழைத்து செல்லுவேன். அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, முந்திய பிந்திய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவினுடைய இல்ம் எல்லா மஹ்லூக்குகளையும் அது சூழ்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதையும் அந்த ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியிலேயும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, அதாவது மலக்குகளுடைய வார்த்தை, மா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக், உங்களுடைய இறைவனுடைய கட்டளையை கொண்டே தவிர நாங்கள் இறங்குவது இல்லை. மலக்குகள் இறங்குவதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளை வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளை இல்லாமல் அவர்களால் இறங்க முடியாது. எங்களுக்கு முன்னால் இருப்பது, எங்களுக்கு பின்னால் இருப்பது, எல்லாவற்றையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கின்றான். எங்களுக்கு முன்னால் இருப்பது, பின்னால் இருப்பது எல்லாம் அதற்கு சொந்தக்காரனும் அல்லாஹ் தான். உங்களுடைய இறைவன் இருக்கிறானே, அவன் ஞாபக மறதியை விட்டும் அவன் பரிசுத்தமானவன், மகா பரிசுத்தமானவன். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா பிறகு என்ன சொல்கிறான், வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர அவனுடைய இல்மிலே இருந்து யாதொன்றையும் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன நாடுனானோ அதுதான் அவர்களுக்கு தெரியும். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வசிய குர்சியு சமாவாதி வல்லர், வானம் பூமியை அவனுடைய குர்சு இருக்கிறதே அது சூழ்ந்ததாக இருக்கின்றது. வானம் பூமியை விட அவனுடைய குர்சு விசாலமானதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த குர்சுங்கிறது எது? இதை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிறது குர்சு அப்படிங்கிறது இல்ம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மற்ற உலமா பெருமக்கள் இரண்டு பாதங்களும் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய சிஃபாத்துகளை பொறுத்த வரையிலும் அதுக்கு நம்ம
ஈமான் கொள்ளணும், அவ்வளோதானே தவிர அதுக்கு விளக்கங்கள் இல்லாமல் எப்படி என்ன அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் தாலா சொல்லிட்டா நம்ம ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகளுடைய விஷயத்தில் நம்ம அப்படி தான் ஈமான், நம்மளுடைய ஈமான். ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம விளக்கங்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. அல்லாஹ் தாலா குரானில் அந்த மாதிரி நிறையா வாசகங்கள் அந்த மாதிரி குரான் ஷரீஃபில் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம விளக்கமே சொல்ல முடியாது. ஒரு மர்ஃபுவான ஹதீஸிலே இதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் தாலாவுக்கு தான் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலாவுக்கு தான் தெரியும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ரிவாயத்தை மர்ஃபுவான முறையில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் மர்ஃபு அப்படிங்கிறது சாபித் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அபு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குர்ஸுங்கிறது அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வானம் பூமி அந்த குர்ஸுக்கு நடுவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. குர்சி அப்படிங்கிறது அர்ஷுக்கு முன்னால் உள்ள பகுதி அப்படி சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 7 பூமி 7 வானம் அதை பரப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் பரப்பி போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஸுக்கு முன்னால் அது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்ட மாதிரி, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய குர்ஸு அப்போ எவ்வளோ பெருசு, அதை எப்படி நம்மளால் வர்ணிக்க முடியும்? இப்னு ஜரீரிலே ஒரு மர்ஃபுவான ஒரு ரிவாயத், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. 7 வானம் அல்லாஹ்வுடைய குர்ஸுக்கு முன்னால் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பையில் ஒரு 7 தங்க காசுகள் அல்லது 7 வெள்ளி காசுகள் போட்டால் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான். இப்போ அல்லாஹ்வுடைய குர்ஸு அவ்வளோ பெருசு அப்படி சொல்லி ஒரு ரிவாயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸில் இருக்கிறது, குர்சி அப்படிங்கிறது அர்ஷுக்கு முன்னால் எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய அர்ஷு குர்சி ரெண்டும் வேறு. அர்ஷுங்கிறது வேறு, குர்சிங்கிறது வேறு. இந்த குர்சி அப்படிங்கிறது அர்ஷுக்கு முன்னால் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு இரும்பு வளையத்தை ஒரு பெரிய மைதானத்தில் கொண்டு போய் போட்டோம்னா அது எவ்வளோ பெருசு நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அப்படி சொல்லி இப்படியும் ஒரு ஹதீஸில் இந்த மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது மாதிரி நிறைய விளக்கங்கள் குர்சிக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம ஈமான் கொள்கிறோம். நம்மளுடைய ஈமான் ஹமாரா ஈமான், அவ்வளோதான். அதனுடைய அசல் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம், அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயமும் அல்லாஹ் தஆலா இதில் பேசியிருக்கின்றான். இன்னும் கொஞ்சம் விஷயம் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி பேசணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி.